நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து பேங்க் மூலியமா போய் நம்ம என்ரோல் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். இதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு. நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா 2 அக்கௌண்ட் அதுல சொல்லுவாங்க, டயர் 1 டயர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. டயர் 1 அப்படின்றதுல வந்து ஒரு பிரைமரி அக்கௌண்ட், டயர் 2 அப்படின்றது வந்து செகண்டரி அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மினிமம் ஒரு மாசத்துக்கு 500 ருபீஸ் இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் அந்த அக்கௌண்ட்ல நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்க முடியும். ஆட்டோ டெபிட் மாதிரி போட்டுக்கலாம். சோ அது எதுக்காக அப்படின்னா 60 வயசு வரைக்கும் லாக்இன் பீரியட் இருக்கும். எடுக்க முடியாது 60 வயசு வரைக்கும் அந்த பிரைமரி அக்கௌண்ட்ல ரெண்டு விதமான அக்கௌண்ட் சொல்றீங்க. டயர் 1 டயர் 2 இருக்கும். டயர் 1 வந்து 60 வயசு வரைக்கும் லாக்இன் பண்ணிடுவாங்க. டயர் 2 அப்படின்றது வந்து பார்ஷியல் வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். டயர் 1ல வந்து கண்டிப்பா மேண்டேட்டரி எவ்ரி மந்த் வந்து 500 ருபீஸ், மினிமம் 500 ருபீஸ் பண்ணி ஆகணும். டயர் 2 வந்து நம்ம ஆப்ஷனலா வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி நம்ம எவ்வளவு மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதோ கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்னன்னா, இத வந்து நிறைய அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம் தான் இது. இதுல வந்து எந்த அசெட் கிளாஸ்ல நம்மளோட மணியை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற சாய்ஸும் நம்ம கொடுக்குறாங்க. நம்மளும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அவங்களே என்ன ஆட்டோ சாய்ஸ்னு சொல்லுவாங்க, எது பெட்டரா இருக்கும்ன்றத அவங்களே சூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க. இப்போ லாங் டர்ம் கமிட்மெண்ட்டுக்கு பிரைமரி அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு டெம்பரரியா வேணும், சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறதுக்கு தேவை இல்ல அப்படிலாம் கிடையாது. ஏதாவது முக்கியமான இதுக்கு மட்டும்தான் பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணணும். இது இந்த என்பிஎஸ்னாலே வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பென்ஷனுக்காக சேர்க்கிறது. இப்ப மத்த இதுக்கெல்லாம் வந்து வேற விஷயங்கள் இருக்கு, நான் அதை பத்தி நான் சொல்றேன். இது ஒன்லி ஃபார் பென்ஷன். நான் 60 வயசு ஆகும்போது எனக்கு ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் வேணும், மாசம் மாசம் எனக்கு ஒரு 20-25 வருஷம் பென்ஷன் வேணும்னு இருக்கிறவங்களுக்கு தான் என்பிஎஸ். சோ இதுல வந்து என்னன்னா நிறைய அசெட் கிளாஸ் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு, அதே மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரீட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ உனக்கு வந்து இத்தனை பெர்சன்டேஜ் அலோகேட் பண்ணுங்க. ஈக்விட்டி வந்து 60%, இப்போ வந்து கார்பரேட் பாண்ட்ஸ்ல வந்து 40%, அந்த மாதிரி வந்து நம்மளும் டிஃபைன் பண்ண முடியும். இல்ல ஆட்டோ சாய்ஸ் அப்படின்னு போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க இந்த லாங் டேர்ம் அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட பார்ட் வந்து ஷேர் மார்க்கெட்ல ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதுல ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லாவும் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து 9 to 12% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் 20% வரைக்கும் அந்த போர்ட்போலியோ அலோகேஷனை பொறுத்து நமக்கு இதுல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க பென்ஷன் வந்து உங்களுக்கு இப்ப பிஎஃப் எல்லாம் பிடிக்கல, உங்க ஆபீஸ்ல பிஎஃப் பிடிக்கல, ஆனா எனக்கு பென்ஷன் மாதிரி ஒரு டிசிப்ளினா நான் சேர்க்கணும், மாசம் மாசம் நான் ஒரு 5000 ரூபாய் நான் கான்ட்ரிபியூட் பண்றேன், எதுல நான் பண்ணணும் அப்படின்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல பண்ணலாம்.